வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கும் இது வந்து பண்ணிட்டீங்க. நம்ம காலையிலே வீடியோ போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பண்ணிட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் வந்து அப்ளை இது போடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாகவே சர்வர் வந்து டவுன் ஆயிரும். அதனால தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக போட சொல்லிட்டோம். அதனால் எல்லாருமே போட்டிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரிசிப்ட்டை வந்து எடுத்து வச்சுவாங்க. கவுன்சிலிங் ரிசிப்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுவாங்க. அடுத்து இன்னொரு வாட்டி சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வித பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 6ஆம் தேதி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருமே கேட்குங்க ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன, ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிற கேட்குங்க. இதில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்லைடிங், செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன சார், இது ஒன்றும் புரியாமல் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. அதுக்காண்டி இந்த வீடியோ போடுறோம். எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாருங்கள், இந்த வீடியோஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 15 காலேஜ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மொத்தம் 49 காலேஜ் கொடுத்தீங்க. 15 காலேஜ் வந்து 15வது காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு ஜென்ரல் பேஸில் நீங்கள் போகிறீங்களா, அதில் உங்களுக்கு வந்து 15வது காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது உங்களுக்கு என்ன எய்மாக இருக்கும், நம்ம ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடப்போன்னு சொல்லியிருந்தோம். டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு, டாப் கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டு, அடுத்து என்ன பண்ணுவோம், ஐஏஎஸ் கோச்சிங் டைப் யார் வச்சுருக்கா, அடுத்து பிளேஸ்மெண்ட் யார் வச்சுருக்கா, ஸ்டடீஸில் யார் ஃபஸ்ட்டாக இருக்கா, அப்படி ஒரு இதுலேயும் டாப்பாக போட்டோம். அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி என்சிசி, என்எஸ்எஸ், அதர் இது, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸில் எது பக்காவாக இருக்குது அப்படிங்கிறலாம் வீடியோஸ் போட்டு எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் அதை வச்சு போட்டிருக்கீங்க. இப்போது எல்லாருமே கேட்பீங்க, அப்போது நீங்கள் 15 காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15வது காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து அடுத்த எய்ம் என்ன இருக்கும், கூடுதலாக ஒரு மேலே ஒரு காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேட்கத்தான் எல்லாருமே இருப்பீங்க. அப்போது மேலே வேக்கன்சி இருந்தால் போகிறதான் எல்லாருமே பார்ப்பீங்க. அப்போ அதுக்கு தான் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ்க்குன்னு தனியாக ஃபீஸ் கட்ட மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கவுன்சிலிங்க்கு 3000 கேட்டிருக்கீங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி. எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 1500 கேட்டிருக்கீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு உங்கள் காலேஜ் அலாட் ஆகிருப்பது, அதுக்கு 20000 நீங்கள் கட்டணும். அடுத்த ஸ்லைடிங் ப்ராசஸ் தனியாக உண்டா அப்படிங்கிங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு ஃப்ரீ தான். வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து அப்வோர்டு மூவ்மெண்ட் தான் நடக்கும். எல்லாருமே நீங்கள் கீழே போயிடுமா அப்படிங்கன்னா அப்படி வந்து நடக்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதான் மென்ஷன் பண்ணோம். எல்லாருமே டாப்பாக கொடுங்க. கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து டீனி யூனிவர்சிட்டி டீன்ட்டே போய் சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15வது காலேஜ் கிடச்சிருக்கல, மேலே அப்வோர்டு மூவ்மெண்ட்டில் தான் நடக்கும். இப்போ சப்போஸ் வந்து வேக்கன்சி வந்து இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் தான் வந்து பண்ணணும். 14வது சீட் அலாட்மெண்ட் வந்து 14 வேக்கன்சி இருக்கா, 13 இருக்கா, 12 இருக்கா, 11, 10, 9, 8, 7 வேக்கன்சி இருக்கா, அப்போ வேக்கன்சி நீங்கள் வந்து போயிருவீங்க. அதே மாதிரி மேலே இருக்க எத்தனை காலேஜ் இருக்கோ அத்தனை காலேஜையும் போய் கம்ப்யூட்டர் வந்து வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். உங்கள் இது கட் ஆஃப்க்கு 14 காலேஜ்லையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 14 காலேஜ்லேயும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே காலேஜில் அலாட்மெண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணணும், டேரெக்டாக காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். காலேஜ் எல்லாருமே எப்போ ஜாயின் பண்ணி அப்படின்னா ஏப்ரல் மந்த் தான் ஜாயின் பண்ணிடுவீங்களா. கண்டிப்பாக நம்ம டீன்ட்ட பேசும்போது சொன்னாங்க. அடுத்து வந்து இன்றைக்கி நிறைய 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல காலேஜில் எட்டு வந்திருக்கீங்க. நம்ம பார்த்தோம் ப்ரைவேட் காலேஜஸ் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போது ஜென்ரலுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து 2ஆம் தேதி தான். உங்களுக்கு அந்த 2ஆம் தேதி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். 2ஆம் தேதி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால் யார் ஓடி தான் ஸ்லைடிங் ப்ராசஸ். அப்போது ஃபஸ்ட் ஸ்லைடிங்னா இதே மாதிரி தான். இப்போது அந்த சொன்னோம்ல அந்த வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் மேலே போகும். சரி சார், செகண்ட் ஸ்லைடிங் அப்ளை பண்ணுறேன், தேர்ட் ஸ்லைடிங் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து ஆகும். இல்லைன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே காலேஜ் வந்து போயிடும். எனி டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் கேளுங்க, நம்ம டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். ரவுண்ட் 2க்கு மோஸ்ட்லி வந்து ரவுண்ட் 2 இருக்குமான்னு கேட்டிங்க. அதை வந்து நம்ம இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் பேசிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.